இது ஒரு நல்ல ஆக்ஷன் பிளாக்கா இருக்கலாம், இல்லாட்டி எதுவுமே இல்லாத விஷயமா இருக்கலாம். எதுவுமே இல்லாத விஷயம் நான் மன்னிச்சிருங்க. ஆக்ஷன் பிளாக் நான் என்ஜாய் பண்ணுங்க. நாங்க 4 பேர், எங்களுக்கு பயமே தெரியல. கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். எதுக்கு? ஒரு 6 பஞ்சு 6 அட்டி. ஒவ்வொரு பஞ்சுக்கு பின்னாடி நிறைய வெயிட் போட்டு அடிச்சு. அடி பாத்திருக்கா டேய்? எனி டைம். அந்த அடியை நல்லா பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பாக்ஸரோட ஸ்டைல் தெரியும். யா, ஐம் அ பாக்ஸ். காதலை தேடிட்டு போக முடியாது, அது நிலைக்காது. அதுவாக நடக்கணும். நம்மளை போட்டு தாக்கணும், தலைகீழ போட்டு திருப்பணும், எப்பவுமே கூடவே இருக்கணும். அதான் ட்ரூ லவ். அப்பதான் நான் அவளை பார்த்தேன். என்னை அடிச்சது அந்த காதல். உன்னை டிவைன்னு சொன்ன. எனக்கு இந்த ஃபீலிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு. இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொண்ணுங்களையும் நான் தங்கச்சியாக ஏற்றுக்கிறேன். இனிமே ஒன்றை தவிர. செம்ம ஃபீலிங். உனக்கு இது ஃபாஸ்ட்டாக இருக்கலாம், எனக்கு இது ரொம்ப ஸ்லோ. அவளை மீட் பண்ண முடியுமான்னு ஒரு 17 வயசு பையன் மாதிரி. எங்க இருந்தாலும் உனக்கு தேடி வருவேன். I'll come into your life. நீ தாண்டா உலகத்திலே ரொம்ப அழகு. ஏ ராஜா, என் கண்ணு என்ன, எல்லா அம்மாவும் உங்களோட பையனுங்களை பார்த்து சொல்லியிருப்பாங்க. அது போய் நான் உங்களுக்கே தெரியும். ஆனா உங்க அம்மா போய் சொல்லல. பார்க்க நல்லா இருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கீங்க. இப்போ தேடுறா போறேன், என் கண்ணா தான் தேடுறான். ட்ரெயினில் அன்னைக்கு நைட்டு லவ் தானே உன் கண்ணில் நான் பார்த்தேன். அது லவ் தானே ஜெசி? அது எப்படி பார்த்தோன்னே லவ் வரும்? ஆமா, கண்ணில் தெரிஞ்சிடும். என்ன அழ வைக்கிறேம்மா, உன்னால மட்டும்தான் அது முடியும். ஒரு பொண்ணை லவ் பண்ண 1 வருஷம், அவன் என்னை விட்டு போய் 2 வருஷம் ஆச்சு. என்னால் அவளை விட முடியல. அவன் எங்க இருக்கா, என்ன பண்றா, எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா அவன் இங்க உட்காந்துட்டு போக மாட்டான். நான் அவளை மறக்கல, போதுமா? இப்போ நான் அவளை மறக்கல. ஃபர்ஸ்ட் லவ் ஜெசி ஈஸியா போகாது. எஸ், ஐ மஸ். 8 வருஷம் ஆச்சு. ஆனா அப்பா அம்மா வேலை keeps me going. எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் சாகடிப்போமே. எனக்குள்ள அடக்கி வச்சிருந்த மிருகத்தை வெளியில கொண்டு வந்தாங்க. டைலரை போட்டு தள்ளி ஆகணும். அவன் குடும்பத்தில் எல்லாரும் சாப்பிடும், கதறி அழுது சாப்பிடும். எல்லா போலீஸ்காரும் நடிகை ஓடி போய் ஒழிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் யோசிச்சு பார்க்க முடியுமோனால டாக்டர்ஸ் பிளஸ் கொலைக்காரங்க. எங்க போனாலும் அந்த ஊர் நம்ம ஆளணும், அந்த ஊர்ல ஒரு கலக்கணும், இந்த ஊருக்கு நம்ம யாருன்னு காமிக்கணும். நம்ம பாண்டியாவுக்கு ஒரு கட் அவுட் இருக்குமா, அதுவும் கமிஷனர் ஆஃபீஸ் முன்னால. ஒன்ன தூக்கிட்டு போனா ராகவன் வருவானா மாட்டானா? I want to say a finger to your boyfriend. நான் அவளை தூக்கிட்டேன் சத்யா. அது உன் காதுல அப்ப ஒளிச்சா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. நீ என்ன பிடிக்க முடியாது, எங்க அடைச்சிருக்க முடியாது. களத்துல தைரியமா இறங்குறதுக்கு யோசிப்பானு. இதுதான் உன் டைம். போட்டு தாக்கு. அழகான பொண்ணு இல்ல? சரியான பொண்ணை முத பார்த்துக்கிட்டே இருந்தேன். தமிழ் பொண்ணு மாதிரி இல்லையா நீ? உன் கலருக்கும் உன் முடி கலருக்கும். மூஞ்ச பாரு, செருப்பு கழட்டி அடிக்க கூட லாக் இல்ல. உன் கூட பேசணும், உன் கூட பழகணும் அப்படின்னு ரோட்ல வந்து சொல்லியிருந்தா நீ கூட பேசிருப்பியா? மாட்டல, அதான் தூக்கிட்டு வந்துட்டேன். எப்படி ஒரு பொண்ணு மட்டும் என்னைக்குமே வற்புறுத்த விடாம அவளுங்களா வரணும், நம்ம காலில் விழுந்து கிடக்கணும். அந்த அளவுக்கு பயங்கரமான விஷயம் நடக்கணும் இப்போ. நம்ம யாருன்னு காட்டணும். சின்ன பசங்கன்னு சொன்னால இது எவ்வளவு தூரம் போ, என்னை எங்க கொண்டு போகணும்னு பார்க்க போறேன். சிம்பிள்.
ஆனா பவர்ஃபுல்னு. சிச்சுவேஷன் வந்ததுன்னா அதை நம்மளால சமாளிக்க முடியும். அதுக்கு உண்டான மேட்டர் நம்ம கிட்ட இருக்குன்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருக்கு. எனக்கு தெரிஞ்சது, பிடிச்சது, நான் காதலிக்கிறது எல்லாமே ஒரே விஷயம் தான். ஆபத்தோட விளையாடுறது. அதை என்கிட்ட கூட எப்படி சொல்றது காத்து 98% போலீஸ்காரங்க அவங்க கெரியர் முழுக்க துப்பாக்கி ஹோல்ஸ்டர்ல இருந்து உருவிருக்கவே மாட்டாங்க. உருவிருந்தாலும் சுட்டிருக்க மாட்டாங்க. நான் அந்த மீதி 2% உள்ளவன். அந்த சீன்லாம் இங்க இல்லவா? இன்னொரு நிமிஷம் இங்க இருந்த தலை இருக்காது. ஒரு தடவை அடி விழல உன் மேல. இந்த வாட்டியும் விழாது. பயமா? பயம்னா நீங்க தூத்துக்குடியில வந்திருக்க கூட. ஸ்பீச் லைஃப்ல என்னென்ன நடக்கலாம், ஆனா அதுக்கு ரெடியா இருக்கும். ஒரு சின்ன டிராவல் பண்ணிட்டு திருப்பி வந்து ஏதாவது ஜாப் ட்ரை பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு. கோ கெட் சம் ஃப்ரெஷ் ஏர். நிறைய இடத்துக்கு போகணும், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புளை மீட் பண்ணணும். இதனால உனக்கு என்ன கிடைக்கும்னா எல்லாத்தை விட உன்னதமான விஷயம், நீ யாருன்னு நீயே புரிஞ்சுப்ப.